பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்திருக்குது. இந்த 100 நாட்களில் இந்த ஆட்சியின் செயல்பாடு, திட்டங்கள், மக்களுக்கான பலன்கள் அப்படின்னு என்னென்ன மாதிரி தெரியுது சார்? திமுக அதிமுக ரெண்டுமே தமிழ்நாட்டை கடந்த பல தசாப்தங்களாக ஆண்டு கொண்டிருந்தன. அதாவது திமுக விட்டு அதிமுக, அதிமுக விட்டு திமுக. விஜய் என்கிற ஒரு நடிகர், செல்வாக்கு மிக்க நடிகர் வந்தவுடனே திமுக ஆட்சியை விட்டால் அதிமுக தான் அப்படின்ற நிலைமை மாறி அதிமுகவையும் அகற்றி விட்டு தாவேக்காவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டியூவல் இருதுருவ அரசியல் என்பது தாவேக்கா திமுகவை மாறி போச்சு. அதிமுக ஓரங்கட்டப்பட்டு விட்டது. அது முதல் பொலிட்டிக்கல் கேஷுவாலிட்டி அதிமுக தான். அதில் ஆக்சுவலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலன்றது முக்கியமான விஷயம். 8 மாவட்டங்கள் அது தாவேக்காவுக்கு ரெப்ரஸன்டேட்டிவே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விஜய் முகத்தை பார்த்து கேண்டிடேட் யாருன்னு தெரியாமல் ஓட்டு போட்டாங்க. அவங்களும் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அதிமுகவெல்லாம் கூட்டு பார்த்தாங்க. எனக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுன்னு பழனிசாமி சொன்னார். அதில் முடியாதுன்ட்டார். அப்புறம் மதச்சார்பற்ற சக்திகள்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியை பிளந்து கொண்டு போயிட்டாங்க. பொலிட்டிக்கலாக அது திமுகவுக்கு ஒரு அடி, கூட்டணியில் பிரிஞ்சு போனது. ஒரு பக்கம் அது அடினா, இன்னொரு பக்கம் அதிமுகவை உடைச்சி அங்கேருந்து எம்எல்ஏக்கள் எடுத்துன்னு வருது. அது இன்னொரு அடி. திமுக கூட்டணிகளையும் இழுத்துட்டாங்க, அதிமுகவையும் உடைக்கிறாங்க. கேட்ட மாதிரி அந்த 100 நாள் அப்படிங்கிறது திரைத்துறையிலிருந்து வந்தவர் விஜய் அப்படிங்கிறதுனால அந்த 100 நாளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. கில்லி தொடங்கி அவரோட பல படங்கள் 100 நாட்கள், அவரோட ஆட்சியினுடைய 100 நாள். அதனால அவருடைய ரசிகர்களுக்கு முதல்ல இது ஒரு கொண்டாட்டமான ஒரு தருணமாக இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது சார். ஏன்னா அவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைச்சு மக்கள் வாக்களித்தவர்கள் அதிகம். திமுக அதிமுக 67 77க்கு பின்பு பெரிய ஆட்சி மாற்றம். அது இந்த 2026ல மக்கள் விஜய் என்கிற ஒரு தனிநபர் மீதான நம்பிக்கையில போட்ட வாக்கு. இங்க 108 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. இப்ப நீங்க திமுக அதிமுக அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு கடைக்கோடி கன்னியாகுமரியில தலவாய் சுந்தரம் ஜெயிச்சாருன்னா அது அதிமுகவுடைய ஓட்டும் இருக்கு, அவருடைய செல்வாக்கும் இருக்கு. திமுகலையும் அப்படிதான். நீங்க இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஏவாவேல் அவர்கள்ல இருந்து KN நேரு அவர்களுடைய பெரிய நல்ல பேரும் இருக்கு, அவர்களுடைய ஆளுமைக்கான ஓட்டு வங்கியும் இருக்கு. திமுக உதயசூரியன்கிற ஓட்டு வங்கியும் இருக்கு. ஆனா தாவேக்கா அப்படி இல்ல. ஒட்டுமொத்த தொகுதிக்கும் அந்த ஒரு முகம் தான். அதனாலதான் அவரே கூட மதுரை மாநாட்டுல எல்லாம் எல்லா தொகுதியிலையும் தான் வேட்பாளர் அப்படிங்கிற துணியை உருவாக்கி, அப்ப மக்களுக்கு எல்லா தொகுதியிலும் விஜய் நிக்கிறாருன்னு எப்படி ஒரு தன்மை இருந்ததோ அதே மாதிரி திமுகவுக்கு மேலே இவர் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அது 2500 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது ஆகட்டும், ஒரு சவரன் நகை தாய்மாமன் செய்யற, அண்ணன் செய்யற மோதிரம் கொடுக்கறது, 6 சிலிண்டர் கொடுக்கறது, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறது, தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுக்கறது, விசைத்தறி கைத்தறி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய யூனிட் மின்சாரம் கொடுக்கறது, விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்றது, இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருந்து ஏதாவது பண்ணுவார்னு. ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஃபைனான்ஷியலாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணிட்டாங்க. இவங்க எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக போச்சு, திமுக ஆட்சியில் போதை மருந்து அதிகமாக போச்சு, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக ஆட்சியில் காவல் மரணங்கள் அதிகமாக போச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு பெரும்பாலும் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, அதிமுகவும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. திமுக 2 பேர் சேர்ந்து அடிச்சதில் பெனிஃபிட் தாவேக்காக்கு தான் கிடைச்சது, அதிமுக கிடைக்கல. தாவேக்கா வின் பண்ணிட்டு போயிட்டு. ஆனால் அவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ அது எல்லாமே இந்த 100 நாளில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். பாலியல் ரீதியான பல குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே ஆளுங்கட்சி பெண் நிர்வாகிகள் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல் மரணங்கள் இதுவரையும் 6 நடந்திருக்கிறதா அன்னபிச்சையெல்லாம் சொல்கிறாங்க, அது தெரியாது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். ஒரு கடந்த 3 பாமக மெம்பர் சொல்கிறாரு 2 நாளுக்குள்ளே 5 கொலைகள் நடக்குது அப்படின்றார். அதுவும் அந்த கொலைகளில் சில விஷயங்கள் என்னென்னா, 2 ஸ்டூடெண்ட்ஸ் போதை மருந்து தகவல் சொன்னதுக்காக போலீஸ்க்கு அவனை அடித்து கொண்டு இருக்காங்க சக மாணவர்கள். அது அந்த அளவுக்கு இங்கே நிலைமை இங்கே மோசமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆட்சி மோசம்னு நம்ம நிராகரித்து விடவும் முடியாது. என்ன நலத்திட்டங்கள், ஒரு கவர்மெண்ட் ஒன்று வளர்ச்சியில் பயணிக்கணும், இன்னொன்னு வெல்ஃபேர் கவர்மெண்டா இருக்கணும். மக்களுக்கான நலத்திட்டங்கள் ரூட் மேப் திராவிட கட்சிகள் ஏற்கனவே ஆழமா போட்டு கொடுத்துட்டாங்க. திமுகவா இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். நீங்க திட்டங்களே, இந்த பட்ஜெட்ல அறிவிச்ச திட்டங்களே சாதாரணமா விலையில்லா சைக்கிள்ல இருந்து தொடங்கி காலை உணவு திட்டம் வர, நான் சொல்றது அதிமுக திட்டமும் இருக்கு, திமுக திட்டமும் இருக்கு. அம்மா மடிகணினி வெற்றி மடிகணினி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படி எல்லா திட்டங்களும் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்டா முந்தைய அரசுகள் செஞ்சதான் ஃபாலோ பண்ணாங்க. சோ அதனால ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நடக்குது. அந்த 1000 ரூபாய் நிப்பாட்டாம கொடுக்குறாங்களே அப்படி பேசுற மக்கள் இருக்காங்க. என்னங்க டிஎம்கே வந்தா கூட 2000 ரூபாய் கிடைச்சிருக்கோம், எடப்பாடி கூட 2000 ரூபான்னு சொன்னாருங்க அப்படின்னு பேசுற மக்களும் இருக்காங்க. ஆனா நேற்று வரை அவர் மேல அதிருப்தி, எதிர்ப்பு அப்படிங்கிற ஒண்ணு துளி கூட இல்ல சார். நீங்க பொதுவா நீங்க இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தோட
மிக முக்கியமான விழுமியங்களை கற்றுக் கொடுத்தவர்களே வந்து ஆட்சி பண்ணாலும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகும். அதுவும் ஒரு சிறிய அளவுல உருவாயிருக்கு. அதை நம்ம கடந்தே போய்விட முடியாது. அது உருவாகல அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்படுறாரு, பள்ளி மாணவர் கொலை செய்யப்படுறாரு, சென்னையில தனுஷ் பள்ளி மாணவர், கோவையில கல்லூரி மாணவர் அமுதன். அப்ப இதே முந்தைய திமுக ஆட்சியில நடந்திருக்கும் போது விஜய் என்ன பேசியிருப்பார்? அப்ப லாக்அப் டெத் நடக்குது. இன்னைக்கும் சபரிவர்மன் இறந்து போறாரு, சென்னை புழல்ல ஒருவர் இறந்து போகிறார். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அப்ப இதெல்லாம் விஜய் வந்தால் மாறிவிடும்னு மக்கள் நினைச்சிருப்பாங்கல்ல, அந்த லேயரா அதிருப்தியும் உருவாக ஆரம்பிக்குது. அது வந்து நுட்பமா அது கவனிக்க வேண்டிய இடம். மகளிர் ஓட்டுகள்லாம் பெரும்பகுதியா விஜய் அவர்கள் பக்கம் தான் போனது. இன்னைக்கு அந்த செக்டார்ல நமக்கு 2500 ரூபாய் எப்ப தருவாங்க அந்த எதிர்பார்ப்பு. அது மாதிரியான விஷயங்கள், லான்ற மாதிரியான விஷயங்கள், அமைச்சர்கள் ஒவ்வொரு கருத்துக்களாக முரண்பட்ட கருத்துக்களை பேசுறது போன்ற விஷயங்கள்ல இந்த அரசு மேல கடுமையான விமர்சனங்களும் இருந்தது. அதான் சொல்றேன், ஒரு 50-50 மனநிலைக்கு போயிருக்காங்க. நீங்க தேர்தலுக்கு முன்பு விஜய்னா பிளஸ் ஆக மட்டும்தான் இருந்தது. இப்ப பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அது தாவேக்காவுக்கு பெரிய பலவீனம் அப்படின்னு தானே பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 200 யூனிட் கொடுத்தீங்க, ஆனால் 501 யூனிட் 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவனுக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது பயங்கரமாக, எல்லாம் டபுளாக வருது. ஏன்னா 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவன் அந்த 200 யூனிட் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறான். 501 யூனிட் போகிறவன் அவனோட ஸ்லாபே மாறி போச்சு. அவனுக்கு 101 யூனிட்லேருந்தே ஸ்லாப் மாறுது. கண்ணாப்பினாலும் போகுது. 2000 ரூபா வந்தவங்களாம் 10,000 ரூபா வருதுன்னு குய்யோ முறைன்னு கத்துறாங்க. இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு ஏதோ அதை பற்றி எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தவிர பவர் கட்டு வேறு, ஏகப்பட்ட பவர் கட்டு. அப்புறம் போதை தடுப்புக்காக நீங்கள் அங்கங்கே ஏதோ ஸ்குவாடெல்லாம் போட்டேன்னீங்க. அந்த ஸ்குவாட் என்ன பண்ணிட்டு இருக்கு? நேற்று திருவொற்றியூரில் அந்த ஒரு லேடி சொல்கிறா, இந்த முறையில் போனால் போதை வைக்கிறாங்க, அந்த முறையில் போனால் போதை வைக்கிறாங்க, இதில் போகவே முடியலைங்க, எங்கள் பொம்பளைங்க. அப்போ நீங்கள் இதுக்கும் திமுக ஆட்சியை குறை சொல்ல முடியாது. இதுக்கும் உங்கள் போலீஸ் என்ன பண்ணுது? நேற்று நீங்கள் பேசும்போது எல்லாமே திமுக ஆட்சின்னு சொல்கிறீங்க. 20 திமுக ஆட்சியில் தான் இதெல்லாம் வந்து போதை மருந்துன்றது இது எப்போ எத்தனையோ வருஷமாக இருக்குது. அந்த போதை மருந்தோட வடிவம் தான் மாறிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்துட்டு இருக்கே தவிர போதை மருந்துன்றது எப்போதுமே இருந்திருந்தார். இப்போ முதலமைச்சர் விஜயோடைய செயல்பாடு இந்த 100 நாட்களில் ஒரு மக்களை கவரும் விதமாக இருந்த விஷயங்கள் என்ன? முதலமைச்சருடைய இந்த செயல்பாடு ரொம்ப மக்களை பெருமளவுக்கு ஈர்த்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்குது? இல்லை, அதாவது அவர் இப்போ தான் வந்திருக்காரு, புதுசாக வந்திருக்காரு, அசம்பிளியில் ரொம்ப பேச மாட்டேன்றாரு. அப்படி அசம்பிளியில் பேசினாலும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக போகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவர் அங்கங்கே வந்து விசிட் பண்ணி முதல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் மாநாடு போட்டார். அது போட்டதில் வந்து பலவிதமான விமர்சனங்கள் இருந்தால் கூட ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாருன்ற ஒரு விஷயத்தில் ஓகே. அது ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கடன் தள்ளுபடியிலேயும் 100% முதல்ல பண்ணலை. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம்லாம் நடத்தி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டாந்துருக்காங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்தால் 75,000 தான் தள்ளுபடினா 25,000 நீங்களே கட்டணுன்ற 100% தள்ளுபடி அப்பவும் கிடையாதுன்றது தான் உண்மையான விஷயம். இவரை பொறுத்த மட்டும், விஜயை பொறுத்த மட்டும் என்னன்னா, அவர் பேசாமல் இருக்கிறதே பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறார். அது வந்து மோடி மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை மோடி எப்படி கடைபிடிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறார். பேசாமல் இருக்கிறது மூலமாக தான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு மனோபாவத்தில் இருக்கிறாருன்னு காமிக்கிறாரா, இல்லை வந்து நம்ம இது பேசினா பிரச்சனைகள் வரும்னு காமிக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அவருக்கு வந்து அவர் இப்போ மதிப்பு போடுற அளவுக்கு வந்து அவருடைய ஃபங்க்ஷன் பிரமாதமாக இருக்குது அப்படின்ற மாதிரினா அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. பட் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கான சில முயற்சிகளை எடுத்திருக்கார். இந்த 1 சவரன் நகை போடுறது இப்போ செப்டம்பர்லேருந்து போடுறேன்றார், மோதிரத்தை வந்து போடுறேன்றார். அப்புறம் பட்ஜெட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து சேவை சட்டம் போன்ற விஷயங்கள், அப்புறம் பெண்களுக்கு ஆடு கொடுக்கறது, இந்த மாடு கொடுக்கறது போன்ற விஷயங்கள், இதெல்லாம் நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள். அதே மாதிரி சென்ட்ரலோட ஜி திட்டத்தை பேரை மாற்றி வெற்றி திட்டம்னு ஏதோ வெற்றி வேலைவாய்ப்பு திட்டமும் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. அதில் வந்து அவர் என்ன வாய்ப்பு கொடுக்க போகிறாருன்னு இனிமேல் பொறுத்து இருந்தால் பார்க்க. நேற்று தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் வந்து பால் பிரச்சனை, பால் தட்டுப்பாடு போன்ற பல விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் கொள்முதல் செய்யும்போது அதிகமான விலை கொடுக்கணும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனி கோவிலில் வந்து இந்த மாதிரி லேண்டு 100 கோடி லேண்டு 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணதில் பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி மதுரையிலையும் நடக்கிறத நம்ம பார்த்தோம். அம்மா உணவகத்தெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றது ஓரளவுக்கு சரி, ரைட், ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு இருக்கு. ஆனால் இவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை பெருசாக திமுக எதிர்க்க சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதெல்லாமே இவங்க ஆட்சியில் நடக்குதுன்றது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாத, அது கேள்வி கேட்டால் நீங்கள் திமுக மேலே திருப்பி விடுறீங்கன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். திசை திருப்பல்கள் அதிகம். முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 2 செக்டார்ல விஜய்க்கு ஓட்டு விழுந்தது சார். ஒன்று, காலங்காலமாக விஜய் ரசிகர்களாக இருந்தவர். அது 30 ஆண்டுகளாக அவருடைய மாண்புமிகு மாணவன்ல தொடங்கி கில்லி, சுரான், எந்த படம் வந்தாலும் கொண்டாடியவர்கள். அது ஹிட் படமோ தோல்வி படமோ விஜய் படத்தை கொண்டாடியவர்கள், ஜனநாயகன் உட்பட. அப்படிப்பட்டவர்களுடைய ஓட்டு வங்கி, அதுல பெரிய சேதமோ அதுல எதுவுமே ஏற்படாது. அது அப்படியே தான் இருக்க போகுது, அவர் பக்கம் தான் இருக்க போகுது. அது வந்து கிரவுண்ட் ஓட்டுங்கிற அளவுல
கிட்டத்தட்ட திமுக அதிமுக சின்னத்துக்கு இருக்கிற ஓட்டு மாதிரி விஜய்ங்கிற வேல்யூக்கு இருக்கக்கூடிய ஓட்டு. இங்க எதுல அவர் நடவடிக்கை தீர்மானிக்க போகுதுன்னா, மாற்றுன்னு நினைத்து ஒரு டீம் போட்டிருப்பாங்க. சீமானுக்கு 8% இருந்த ஓட்டு 4% ஆகுது. அப்ப அந்த 8% மாற்றுன்னு இருந்த 4% பேர் இந்த ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு தேர்தலையுமே நீங்க பாருங்களேன். மக்கள் நல கூட்டணி உருவான போதும் சரி, மதிமுக உதயமான போதும் சரி, தேமுதிக உருவான போது முதல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானாங்க. அப்ப அந்த மாற்றுக்குன்னு ஒரு 5 முதல் 10% வாக்கு வங்கி இருக்கு. அந்த மாற்று எப்படி யோசிப்பாங்க? ஒருத்தர் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரு, பத்திரிகையாளர்கள் சந்திப்பே இல்லை. இன்னொன்று, தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு கூட பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படல. சிஎம் டிஃபன் கேரியர்ல கொண்டு வந்து மத்தியான உணவு சாப்பிடுறாருன்னு இந்த ஆட்சி தொடங்குன நேரத்துல பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. இன்னைக்கு சிஎம் ஆபீஸே இன்னொரு இடத்துக்கு இடம்பெறுது. நீங்க வந்து செலவு குறுக்குறோம், நாங்க செலவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்டா இருப்போம், கசிவா நிறுத்த போறோம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எம்எல்ஏக்கள் யாருக்கெல்லாம் கார் இல்லையோ கார் வாங்கி தராங்கிற ஸ்டேஜுக்கு நகர்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இது மாதிரியான விஷயங்கள் வந்து முதல்வரின் மீதான ஒரு தன்மையாக பார்க்கப்படுது. இன்னொன்னு லா அண்ட் ஆர்டர், அவருடைய துறை. இன்னைக்கு முந்தைய திமுக ஆட்சியிலையும் பிரச்சனை அங்கதானே சார் இருந்தது, சட்டம் ஒழுங்குல தானே இருந்தது. அப்ப நீங்க முதல்வராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட காவல்துறை கூடுதலாக இருக்கிறப்ப அந்த இடத்துல கோட்டை விடுறப்ப இன்னைக்கு போறாங்களே, கிட்டத்தட்ட நேற்று தனுஷ் வீட்டிற்கு போகிற பொழுது ஆதவர்ஜினா அவர்களையும் ராஜ்மோகன் அவர்களையும் அந்த மக்கள் இது எத்தனை குழந்தைகள் சாகணும் அப்படின்னு கேட்கிறாங்களே, அது ஆதவர்ஜினாவுக்கான கேள்வி இல்ல. காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கா, சட்டம் ஒழுங்கு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அது விஜய் அவர்கள் அதுல கூடுதல் சிரத்தை எடுக்கணும். நீங்க அதனால அவருடைய செயல்பாடு இல்ல. அந்த மாணவனுடைய உறவினர் ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அமைச்சர்கள் வராங்க, 30-40 போலீஸ் நிக்கிறீங்களே, ஒரு பள்ளிக்கூட வாசல்ல நிக்க வேணாமான்னு கேள்வி கேட்கிறேன். இது ஒரு யதார்த்தமான விஷயம். ஏன் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூட வாசல்ல இத்தனை போலீஸ் நிக்கிறது, பள்ளிக்கூடம் நடக்கும்போது நின்று இருக்கலாம், இங்க வரும்போது இத்தனை போலீஸ் நிக்கிறீங்க, அது அங்க நின்று இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பொதுவான மக்களின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது சரிதானோ இந்த கேள்வி அப்படின்னு தோணலாம். இன்னொரு பெண்மணி ஒருத்தவங்க சொல்றாங்க, இது போன்று நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன தீர்வு இருக்குது, நாளைக்கு யார் வேணாலும் இறந்து போலாம். அந்த அம்மா தன்னையே சொல்லிக்குது, நான் இப்படி பாதிக்கப்பட்டால் கூட நீங்க மைக்க தூக்கிட்டு வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேள்வி கேட்டு போட போறீங்க, அவ்வளவுதானே நடக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்க. மக்களுடைய மனோநிலை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அந்த வட சென்னை பகுதி, அதுலயும் அவங்க குறிப்பா அந்த அவங்க வசிக்கிற பகுதியில் சொல்றாங்க, இங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா தெரியுங்க அப்படின்றாங்க. அப்ப காவல்துறையால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆனா இல்ல ஒரு மறைமுகமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் இல்லை. ஆமா சார், நிச்சயமா பெருங்கவலைக்குரிய விஷயம் சார். காவல்துறையினுடைய மனித வளம் வந்து நான் தொடர்ந்து நம்முடைய வாதங்களே சொல்றதுதான், மனித வளம் சீரழிக்கப்படுது சார். இன்னைக்கும் பாருங்க, ஹெல்மெட் பிடிக்கிறதுலதான் அபரிவிதமான கவனம் செலுத்துறாங்க. நீங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல கூட போக்குவரத்து போலீசார் தான் அதுல ஈடுபடுறாங்க. தமிழகத்தோட தென் மாவட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் போலீஸே ரோட்ல நிக்கிறாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் லிமிட். கஞ்சா கேஸுக்கு டார்கெட் வைங்க சார். கஞ்சா இத்தனை கஞ்சா வழக்கு போடணும்னு சொல்லுங்க, இத்தனை பாலியல் குற்றங்களை தடுத்த லிமிட் வைங்க. அது என்ன ஹெல்மெட், அதுக்கு மட்டும் அபராதம் இருக்கு 1000 ரூபாய். மத்திய அரசோட கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்ட திருத்தம் தான் அது, மசோதா தான் அது. மற்ற எல்லாத்தையும் எதிர்த்தமே தமிழ்நாடு, அதை எதிர்த்தமா 1000 ரூபாய் தமிழ்நாடு கஜனாக்கு வருது, அதை எதிர்க்கல. அப்ப இது மாதிரியான அடிப்படை கட்டமைப்பையே இங்க மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இதுல என்னன்னா, மக்கள் ஏன் இந்த அளவு விரக்தி அடைகிறாங்க? நீங்க சொல்ற மாதிரி அந்த பெண்மணி வந்து சொல்றாங்கல்ல, நீங்க நாளைக்கு எனக்கே நடந்தாலும் மைக் எடுத்துட்டு வருவீங்க அவ்வளவுதாங்கிறாங்கல்ல. இந்த சூழலுக்கு ஏன் போறாங்கன்னா, நான் உங்க வீட்டுல ஒருத்தரா இருப்பேன், உங்க அண்ணன் விஜய் வரேன், உங்க தம்பி விஜய் வரேன், உங்க நண்பா நண்பி சௌக்கியமா அப்படின்னு அவர் கேட்கறதுல இருந்து, விஜய் வந்தால் பெரிய புரட்சி நடக்க போகுதுன்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்க அதிகம் சார். அதனாலதான் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறேன். நீங்க முதல்வரா இருக்கீங்கிறதுனாலேயே காவல்துறையை கூடவே வச்சுட்டு அது செயல்படணும்னு இல்ல, அதுக்கு அல்லது ஒரு நல்ல அதுக்கு திறமையான ஒரு ஒரு தனி அமைச்சர் கூட நீங்க நியமிச்சுட்டு போலாம். தாவேகா ஆட்சியில் திசை திருப்ப டேக் டைவர்ஷன், இந்த கவர்மெண்ட் பேரே டேக் டைவர்ஷன் கவர்மெண்ட்னு வச்சிருக்கலாம். விஜய் கவர்மெண்ட் ஒரு டேக் டைவர்ஷன் கவர்மெண்ட். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா வேற ஏதாவது ஒன்று, நீங்கள் பயணினீங்கன்னா மதுரைன்னு சொல்லுவாங்க. அவங்க குதிரை பேரம், அதிமுக ஆட்கள் இழுக்கிறீங்க குதிரை பேரம்னா அவங்க உடனே திமுக தான் எங்கள் ஆட்கள் இருக்குதுன்னு ஒரு குதிரை பேரத்தை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு டேக் டைவர்ஷனில், அதே மாதிரி சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் போடுறதெல்லாம் அது ஒரு குதிரை பேரம் தான். முக்கியமான விஷயங்கள்லாம் பலது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்க போகிற சூழலில் நீங்கள் வந்து டேக் டைவர்ஷன் போயிட்டுருக்கீங்க. மேகதாது தீர்மானம் நீங்கள் ஏற்படுத்திங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங் கர்நாடகாவில் போட்டாங்க. நீங்கள் மேகதாதுக்கு நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங்கே போடலை. அது மாதிரி ரெண்டாவது பேச்சுவார்த்தைன்ற ஒரு வழக்கமான ஒரு முடிஞ்ச ஒரு விவகாரத்தில் மறுபடியும் பேச்சுவார்த்தைன்னு ஒரு பழைய பாதைக்கு நீங்கள் போகிறீங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது எல்லோருமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக
அதனால் பல செக்டார் விவசாயிகள் அதிருப்தியாக இருந்தாங்க. அது ஒரு அப்புறம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு பழைய பென்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஃபண்ட்ஸை நீங்கள் இந்த வாட்டி வித்ட்ரா பண்ணிட்டீங்க, இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கினது வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அப்போ அந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்ட் அதில் என்ன எதுன்னே தெரியல ஆக்சுவலாக ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சமாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி நாங்கள் நிறைவேற்றணுன்ற மாதிரி 2 விஷயத்தை இந்த செப்டம்பர் மாதம் பண்ணுறதா இருக்காங்க. அந்த 1 சவரன் நகையும் இந்த மோதிரத்தையும். விவசாயிகள் கடலையும் திருப்தி கிடையாது யாருக்கும் ஆக்சுவலாக. அவர் பண்ணதில் முழு திருப்தியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு முயற்சி நடக்குது. அதே சமயம் வேறு பல விஷயங்கள், பொலிட்டிக்கலான பல விஷயங்களில் பாஜகவோட நீங்கள் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறீங்க. 11-12 அவதூறு வழக்குகள் போட்டிங்க. உங்களுக்கு உங்களை அதே மாதிரி அவதூறு தான் பேசினார் யார்? நயினா நாகேந்திரன். அவர் மேலே உங்களுக்கு வழக்கு போகிறதுல என்ன பயம்? மற்ற எல்லாரையும் பிடிச்சி போட்டிங்களே, அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டிங்களே, ஏன் பயப்படுறீங்க? பாஜக மாநில தலைவர்னு உங்களுக்கு பயமா உங்களுக்கு? இப்போ இந்த 100 நாளில் எதிர்க்கட்சிகளுடைய பணிகள் அதில் என்ன ஆக்கப்பூர்வமாக இருக்குது? இல்லை அவங்க தங்கள் கட்சியை வளப்படுத்தி கொள்ள நினைத்து இந்த விமர்சனங்களையே கொண்டு போகிறாங்களா? இல்லை தாவேக ஆட்சி அமைந்ததே அது அமைந்திருக்கிறது புதிய ஆட்சி, விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்துன்னு இன்னும் அவர்களால் உணர முடியாமல் இல்லை பொறுத்து கொள்ள முடியாமல் அப்படியான விமர்சனத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுத்துக்க முடியலன்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. அதை தாண்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு என்ன தெரியுன்ற ரோலில் வந்துட்டாங்க. இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இவங்களுக்கு அதிகாரிகள் எல்லா விதமான மெட்டீரியலும் கொடுப்பாங்க. அது தவிர பொலிட்டிக்கலாகவும் அதிமுக கடந்த காலத்தில் என்ன பண்ணுதுன்னு எல்லாம் கை மேலே இருக்குது, சரித்திரமாக இருக்குது எல்லாமே. இப்போ அவங்க வரவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கேல ஒரு ப்ரிப்போர்டாக வரவே மாட்டேன்றாங்க ஆக்சுவலாக. அது நல்லா பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அன்றைக்கி மரியவல்சன் என்ன பேசுகிறாரு, கடையநல்லூர் ராஜேந்திரன் என்ன சொன்னார், நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க தமிழன்னு சொல்கிறார். அதில் நல்ல விஷயம் தான். நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, அடுத்த வருஷம் பாருங்கள் நல்லா பேசுவேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை விட்டுட்டு ஐஎம் பான் கிறிஸ்டியனு, எனக்கு அன்பு மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும் எல்லாம் பேசியிருந்தீங்கன்னா, அதெல்லாம் பாதி தமிழ் படித்தவங்களுக்கு அது தெரியாது நீங்கள் பேசுனீங்கன்னா, அதை கேட்டுட்டு உடனே சமாதானப்படுத்துகிறார் வேலு. மாப்பிள்ளை எனக்கு முன்னாடியே தெரியும், அவர் அப்படி தான். அவர் இல்லை, நான் சொன்னேன்னா மாப்பிள்ளையாவது மச்சான், அது என்ன அவன் தமிழ் அவமானப்படுத்துறாரு, தமிழுக்கு அமைதி மொழி தெரியாதுன்னா, தமிழுக்கு தமிழ் படித்தவங்களுக்கு அன்பு மொழி தெரியாதுன்னா அது கேவலப்படுத்துகிற மாதிரி. அவருக்கு கிறிஸ்துவத்தை பற்றியும் தெரியல, தமிழை பற்றியும் தெரியல. கிறிஸ்துவத்திலையும் தமிழ் வளர்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வீரமாமுனிவர், போப்புலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சமீப காலம் வரையும் கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழை பற்றியும் தெரியல, தமிழில் அன்பை பற்றி தமிழ் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது அதுவும் தெரியல அவர். அதான் அப்படி பேசிட்டு இருக்கிறவர் மடக்க தெரியாத மாப்பிள்ளை மாமான்னு பேசியிருந்தா அப்புறம் வேலு எதுக்கு தான் இருக்கார் ஆக்சுவலாக. அவர் உடனே என்ன சொல்லியிருக்கணும், உங்கள் அன்பு மொழி எங்களுக்கு தெரியுங்க, உங்கள் வீடியோ உலகம் முழுக்க பார்த்துதுங்க, நீங்கள் எப்படி அன்பு செலுத்துறீங்கன்னு ஒரு வார்த்தை திருப்பி சொல்லியிருந்தாருன்னா அவர் பேசாமல் போய் உட்காந்துருப்பார். அதை விட்டு அப்புறம் ரெண்டாவது பான் கிறிஸ்டியன் எங்கேருந்து வந்தார்? அசம்பிளியில் பான் கிறிஸ்டியன் உங்களுக்கு சொல்லக்கூடிய இது எங்கே, இந்த எப்படி வருது அது ஆக்சுவலாக? மதத்துக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? எல்லா மதங்களும் அன்பை போதிக்கிற மதம் தானே, ஏதாவது விருப்பை போதிக்கிற மதம் இருக்கா? ஈவன் பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் சொல்கிற இஸ்லாமில் கூட பார்த்தீங்கன்னா அன்பை போதிக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. எந்த மதம் அன்பை போதிக்காது இருக்குது? நீங்கள் அதை கையாளும் பொழுது தான் நீங்கள் அராஜகத்தை கையாளுறீங்களே தவிர மதம் என்னமோ அன்பை தான் போதிக்கிறது. ஒரு மந்திரியோடைய மனநிலை என்ன, வரும்போதே நீங்கள் ஜபமாலையை கொண்டுறீங்கன்னா அப்போ இது இந்த நாட்டில் பார்க்குறாங்கல்ல மக்கள், பார்க்குறவங்க அவங்க பார்க்குற வித்தியாசம் இருக்குல்ல, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பார்க்குறாங்கல்ல. இதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் விஜய் அவர்களுக்கு இருக்குது. விஜய் ஒரு மதச்சார்பற்றவராக இருக்கார். அவர் திருச்செந்தூர் போகிறாரு, வேல் எடுக்கிறாரு, மூகாம்பிகை போகிறாரு, வேல் கொடுக்குறாரு, வாள் கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் அவர் சர்ச்சுக்கு போகிறார், முட்டியை போடுறார், நாளைக்கு நாகூர் தர்காவுக்கு போகிற எல்லாம் பண்ணுவார். விஜயை பொறுத்த மட்டும் இருக்குது. ஆனால் மற்ற இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது, மற்ற இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு வருமா வராதா? அந்த பாயிண்ட் ஒரு பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு ஆக்சுவலாக. மரியவில்சன்லாம் பேசினது ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. அது மாதிரி பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை எதிர்த்து உங்கள் திமுகவுக்கு கவுண்டர் பண்ண தெரியல. இப்போ உதயநிதி தான் நிறையா பேசுகிறார், கரெக்டு. நேற்று இதில் கூட வாதத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த போதை மருந்து விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை ஒரிஜினல் பழைய விஷயத்தை தான் கலறார். அவர் சொல்கிறார், நீங்கள் இப்போ எங்கே நாங்கள் இதெல்லாம் பண்ணினோம் அதெல்லாம் பண்ணினோம், உங்கள் இப்போ எந்த போலீஸ் கமிஷனர் இதுக்கெல்லாம் இன்சார்ஜாக இருந்தாரோ, எந்த அதிகாரி இருந்தாரோ அவர் தாங்க நீங்கள் போலீஸ் கமிஷனர் இருக்கார், அவரை நீங்கள் ஏன் முக்கியமான இடத்துல போட்டு வச்சுருக்கீங்க, அவர் நல்ல ஆஃபீஸர் தானே, அவரை போய் கேளுங்க என்னென்ன பண்ணார் அவர் சொல்லுவார்னு சொல்கிறார் அவர். ஆக்சுவலாக தாவேக்காவுக்கு என்னென்னா அவங்களுடைய அதிமுகவுடைய பழைய ட்ராக் ரெக்கார்டு தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, தாவேக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை சொல்லி அடிக்கணுன்றதான் பாயிண்ட்டு. உடனே பழைய கதையை பேசுறதுன்றது, பழைய கதையை பேசாதீங்க. உங்களை ஆட்சிக்கு கொண்டாந்துட்டாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். அங்கே கோயம்புத்தூர்லேயும் சொல்கிறாங்க, வேலுமணியே பேசுகிறாரு, போதை மருந்து தான் அந்த பையனோட இதுக்கு இன்றைக்கி வந்திருக்கு, வேலுமணியே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வேலுமணியே பேசுகிறார், இதை பற்றி விசாரிங்க, போதை மருந்து ஒரு காரணம்னு சொல்கிறாங்கன்ட்டு. இங்கே திருவொற்றியூர்லேயும் பசங்க அதே மாதிரி தான் நிறைய அதை ஒரிஜினலாக கிட்டத்தட்ட அவரை வெளியில் தப்பிச்சு வந்த மாதிரி வந்திருக்காரு ஆக்சுவலாக. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தா அந்த பசங்க பின்னாடியே வராங்க, பேசிகிட்டே வராங்க, இவர் வேகமாக போய் காரில் ஏறுறார்.
அவங்க என்ன சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க இங்கே போதை மருந்து நிறையா இருக்குன்னு. இதுக்கு நீங்கள் திமுக ஆட்சியை சொல்ல முடியாது. நீங்கள் 3 மாதம் ஆச்சு, 100 நாள் ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் உங்கள் போதை மருந்து படை என்ன பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்குவாடு போட்டிருந்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க? முதல் கையெழுத்து போட்டிங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க? கண்டுபிடிக்க வேண்டாமா? இதுக்குள்ள 20ஆம் வருஷம் திமுக ஆரம்பம்னு நீங்கள் அதை சொல்ல முடியாதுங்க. அது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சொன்னீங்கன்னா எஸ்கேபிசம் தான். அதனால் இப்போ உங்கள் போலீஸ் என்ன பண்ணிச்சு, எத்தனை பேரை பிடிச்சிது, எத்தனை பேரை இது பண்ணிச்சு. அந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்து போக்சோ கேஸஸ் சேரித்துன்னு ஒரு பெரிய பட்டியலெலாம் படிக்கிறார். நான் சொன்னேன் போக்சோ கேஸை சேரித்து இல்லை போதை மருந்து கேஸ் சேரித்து எதாக இருந்தாலுமே அப்போ அது வந்து போலீஸோட கண்டுபிடிப்பை தானே சொல்லுது ஆக்சுவலாக. இப்போ போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறதுல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது அதிகமாச்சுன்றதுக்காகவே வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியும். அப்போ போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷன் அதிகமாக இருக்குது, கண்டுபிடிக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு அப்படி கூட எடுத்துக்கலாம்ல பாசிட்டிவாக. இவங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்டில் வந்து இவங்க ஒரு எஸ்கேப் வராங்களே தவிர, மற்றபடி இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்து இன்றைக்கும் நடந்து தான் இருக்குன்றது தான் உண்மை. திமுக அதிமுக இரண்டுமே இன்னும் வேகம் காட்டலையோன்னு தான் எனக்கு தோன்றும். நீங்க சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து எங்களது உறவினர் தான் ஆதவ அர்ஜுனாங்கிறாரு. ஆதவ அர்ஜுனா தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னு பேசுறவங்க இருக்காங்க. அப்ப நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள்னு மென்தன்மையோடு சட்டமன்றத்தை அணுகுறாங்க. இன்று நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நாள்ல திங்கட்கிழமைதான் ஒரு காரசாரமான விவாதத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க கடந்த நாட்கள்ல இவ்வளவு காரசாரமாக கூட இல்ல. ஒன்று. இன்னொன்று, தாவேக்கா அரசுக்கு எதிராக தஞ்சாவூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆர்ப்பாட்டம் பேசு பொருளாகணும். ஆனா இங்க எது பேசு பொருளாகுது? எடப்பாடி பழனிசாமி எங்க சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு வெளி மாவட்டத்துக்கு போறாரு, அதனால நாங்க போக மாட்டோம்னு வேலுமணி சொல்லக்கூடிய உள்கட்சி விவகாரம் பேசு பொருளாகுது. திமுக 100 நாட்கள்ல இந்த அரசு மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களோ ஏதோ ஒன்றோ பேசு பொருளா இருக்கணும். ஆனா அது பேசு பொருளாவதற்கு முன்பே எது பேசு பொருளாது? தொகுதி மறுவரையறைக்கு நான் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறேன் வாங்கன்னு இவர் கூப்பிடுறதும் அவங்க புறக்கணிக்கிறதும் பேசு பொருளாகுது. அப்ப ஏதோ ஒரு வகையில திமுக அதிமுக இரண்டுமே இன்னமுமே தாவேக்காவுக்கு எதிராக சரியான களமாடலன்னு தான் நான் பாக்குறேன் சார். ஒரு மென்போக்கா தான் ஆடுறாங்க. நீங்க திமுக குழப்பத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மீண்டும் ஆட்சி வரலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு சரிவு, 59 எம்எல்ஏக்களோடு ஆட்டம் சுருங்கி போனது, அவர்களோடு இருக்கிற கட்சிகள் எல்லாம் இந்த பக்கம் இடம்பெயர்ந்துட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்களே இடம்பெயர்ந்துட்டாங்க. அப்ப நீங்க புதிய கட்சி, புதிய வரவு, ஒரு வருஷம் விமர்சிக்க மாட்டோங்கிறீங்க. அவங்க பயங்கரமா பிரில்லியண்டா பிளே பண்ணி இங்க இருந்து கூட்டணி கட்சிகள் எடுத்துட்டாங்க, அங்க இருந்து எம்எல்ஏக்கள் எடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டையும் திருப்பி ஆட வேண்டிய தேவை திமுக அதிமுக இருக்கு. இந்த ஆட்டம் 10 தான் நான் பாக்குறேன். அவர்கள் எதிர்கட்சியாக இன்னும் வீரியமா ஆடணும். நீங்க பேசுறதுக்குள்ள அரெஸ்ட் ஆகிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு கைது, விசாரணை. அந்த கைதுக்கு காரணம் என்ன? ஒரு நடிகையை பேசினார் என்பது. அது வந்து கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் பின்னால் ஒரு பெரிய மக்கள் திரளை திரட்டினார். அப்ப நீங்க மக்கள் திரளுக்காக சென்னையில ஒரு அறிவிக்கப்படாத சொத்து வரியை கூட்டணும் சொன்னாங்க, அதுக்கு வீதியில இறங்கி போராடணும். லாண்ட் ஆர்டருக்கு நிக்கணும். கோயம்புத்தூர்ல அமுதன் விஷயத்துக்கு நீதி கேட்டு கோயம்புத்தூர் திமுக போராடணும். சென்னையில தனுஷுக்கு ஆதரவா சென்னை திமுக போராடணும். அப்பதானே எதிர்கட்சி அரசியல் கவனிக்கப்படும். சட்டமன்றத்துக்குள்ளேயும் போராடணும், வெளியிலையும் போராடணும். பட் 2 கட்சிகளும் அதுல கொஞ்சம் சுணக்கமா இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். தாவேக்காவுக்கு அது கொஞ்சம் பிளஸ்ஸா கூட இப்போதைக்கு தெரியுது. பட் ஆனா கிரவுண்ட்ல நெகட்டிவ் உருவாயிட்டு தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி.